ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நாளைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னா ஜென்மாஷ்டமி. இந்த ஜென்மாஷ்டமி விரதத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், இந்த விரதத்தோட பிராதானியம் என்னது, பகவானோடு பிறந்த நாளை நம்ம ஆഘോഷിக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் உபரி ஜோதிஷபரமாக அந்த நாளுக்கு என்ன விசேஷம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. லோகம் முழுவதுமே பகவானோடு பிறந்தன நாளைக்கு ஜென்மாஷ்டமி நாளைக்கு கொண்டாடுறா. அவர் அந்த பிறந்த நாள், அதானது சிங்க மாசத்தில் அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரத்தோடு அவசானத்த பாதத்தில் அவர் பிறந்தார். கர்க மகர்ஷி தான் அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு புராணங்களில் தெரிகிறது. அந்த நேரத்தில் பிரம்மாண்டத்தில் இருந்ததான அந்த கிரகங்களோடு அந்த கிரகநிலை வச்சும் ബാക്കിയുള്ള அந்த സമയത്തോട് வைசிஷ்டியம் வச்சுதான் அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு அந்த கர்க மகர்ஷி, அவர் ஜோதிஷ சாஸ்திரத்திலேயும் மகாபண்டிதர், அவர் பேர் வச்சிருக்கார். கோபால தாபினி உபனிஷத், அதர்வண வேதத்தில் வரதான அந்த உபனிஷத்தில் அந்த கிருஷ்ண சப்தத்துக்கு எப்போഴും എല്ലാ സമയത്തിലും എങ്കും ഒരു ആനന്ദം പ്രദാനം பண்ணுறது அப்படிங்கிற விசேஷமான அர்த்தம் கொடுத்துருக்கான். அப்போது அந்த பிரம்மாண்டத்தில் அந்த சமயத்தில் பிரத்யேகமான ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிறது, ஒரு சைதன்யம் உண்டாகிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஜோதிஷபரமாக நம்ம பார்த்தோம்னா சிம்ம மாசத்தில் சூரியன் சொக்ஷேத்திரத்தில் இருப்பார். அது மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் அந்த சந்திரனும் உச்சத்தில் இருப்பார். அப்போ ஆத்மகாரகனான சூரியனும் മനസ്സോട് കാരകനാன ചന്ദ്രനും, സൂര്യൻ സ്വക്ഷേത്രത്തിലെയും ചന്ദ്രൻ ഉച്ചക്ഷേത്രത്തിലെയും இருக்கிறதான ஒரு நாள். அப்படி ஒரு நாள் வேற கிடையாது. அதுவும் அஷ்டமியும் கூட சேர்ந்து உள்ள நாள். அஷ்டமி திதி அப்படிங்கிறதே அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம தேவி மகாத்மியம் பார்த்தானாலும் அந்த அஷ்டமியாம் வா நவமியாம், அஷ்டமியிலேயும் நவமியிலேயும் என்னோட மகாத்மியம் பாராயணம் பண்ணால் ரொம்ப உத்தமம் அப்படின்னு தேவியே சொல்கிறான். அப்போது அங்கேயும் இந்த நெகட்டிவ் சக்திகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த அம்பாளுக்கும் ரொம்ப சக்தி உண்டு அப்படின்னு தேவி மகாத்மியத்திலேயும் தெரியும். அதனால் அந்த பகவான் பார்த்தாரானா, அவர் பிறந்து சின்ன குழந்தையிலேயே பூதனை மாதிரி உள்ள ராட்சசிகளை எல்லாம் கொன்று அப்புறம் அந்த கம்சனையும் வதம் பண்ணி அதிலே நிற்காமக்கி அந்த மகாபாரத யுத்தத்தில் தர்மத்தை மோத வச்சு எவ்வளவு தூரம் அதர்மம் வளர்ந்தானாலும் சக்தி இருந்தானாலும் தர்மந்தான் விஜயிக்கும் அப்படின்னு நமக்கு காட்டித்தந்து தர்மத்தோட பிராதானியத்தை நமக்கு சொல்லித்தந்தார். மட்டுமில்லை அந்த அர்ஜுனனுக்கு கீதோபதேசமும் பண்ணி அப்படி கீதாச்சாரியனும் ஆனார். அதனால் அந்த பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஒரு நாள்
நம்ம அந்த விசேஷமான நாளில் அந்த பகவானை ஆராதனம் பண்ணினா நமக்குள்ளே இருக்கிறதான அந்த காமக்ரோத லோப மோக மதமாசிரியங்கள்லாம் மாறி நமக்கு அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி നമ്മളിൽ ഉണ്ടായി ആത്മീയമായ ഉന്നതിയും ലൗകികമായ ഉന്നതിയും എല്ലാം നേടുறதுக்கு பகவானை பிரார்த்திக்கிறதுக்குள்ள ஒரு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்திக்கிறதுக்குள்ள ஒரு நாளாக தெரிகிறது. அதனால் அந்த ஜென்மாஷ்டமி விரதம் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சாஸ்திரத்தில் பார்த்தானாலும் ஒரு விரதானுஷ்டானமும் இருக்குது. அப்புறம் ஜெயந்தி பிறந்த நாளோடு கொண்டாட்டமும் இருக்குது. நம்ம எந்த ஒரு கொண்டாட்டம் பார்த்தோமானாலும் அதில் சாஸ்திரோக்தமான അനുഷ്ഠാനങ്ങളും இருக்கும். നമ്മളോട് ലൗകിക ഉന്നമനத்துக்கும் ആത്മീയ ഉന്നമനத்துக்கும் വേണ്ടதான അനുഷ്ഠാനங்களையும் சேர்த்து தான் அந்த கொண்டாட்டங்கள் சொல்லியிருப்பான். அப்போது அந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு அந்த ஜென்மாஷ்டமி விரதம்னாலே ஒரு நேரம் ஆகாரம் பண்ணுறது, பகவானை ஆராதனம் பண்ணி அந்த சாயங்காலம் வரை ஆராதனம் பண்ணி அப்புறம் அவருக்கு ஷோடசோபச்சார பூஜையெல்லாம் பண்ணி நிவேத்தியம் பண்ணி அப்புறம் ஆகாரம் எடுத்துக்கிறது. அதுதான் விரதம். முழுசாக பட்னி இருக்க முடியாதவா பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டு அந்த அன்னம் சாப்பிடாமல் இருந்து அவருக்கு சாயங்காலமாக பூஜை பண்ணி அந்த விரதத்தை முடிக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட நமக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு அப்படின்னா அந்த 12லேருந்து 12:45 வரை அதுதான் ரொம்ப விசேஷமான சமயம். அப்போது அந்த பகவானுக்கு பூஜை பண்ணி அப்படி விரதத்தை முடிக்கலாம். சாயங்காலம் விரதம் முடிச்சானாலும் அப்புறம் அந்த அர்த்தராத்திரிக்கு பகவான் பிறந்த சமயத்தில் கிரகங்களெல்லாம் நட்சத்திரங்களெல்லாம் சாந்தமாக இருந்தது அப்படின்னு வியாசரும் பாகவத்தில் சொல்கிறேன். அதனால் அந்த சமயத்துக்கு ரொம்ப ஒரு பிரத்യേകത ഉണ്ട്. கிரகங்களோடு அந்த சாந்ததையும் சந்திரனுக்கு பூர்ண பலவும் சூரியனுக்கும் பூர்ண பலவும் எல்லாம் இருக்கிறதான அந்த சமயத்தில் பகவானை ஆராதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக രാത്രിയോട് രണ്ടാമത്തെ യാമത്തിൽ ഒരു പൂജയും ധർമ്മശാസ്ത്രം ചൊല്ലാതെ. ആനാലും இந்த மாதிரியுள்ள நாளுகள் கிருஷ்ண ஜெயந்தி சிவராத்திரி இந்த மாதிரியுள்ள நாட்கள்லாம் ரொம்ப ஒரு வைசிஷ்டம் உள்ளதுனால தான் அன்னைக்கு ராத்திரி பகவானை ஆராதனம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால் எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி பகவானை பூஜை பண்ணி அந்த ஒரு விசேஷமான சமயத்தில் அந்த கிருஷ்ண ஜனனம் வாயிச்சு நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சமயத்திலே க்ஷேத்திரங்களில் போய் பகவானை ஆராதிக்கிறதும் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த விசேஷமான அந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாரும் பகவானை ஆராதித்து அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோடு அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரபூதம் ஆகலாம். அவரோட நாமத்தை சொன்னாலே எவ்வளோ ஜென்மத்திலுள்ள பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சாஸ்திரங்களே எடுத்து சொல்லுறது. நம்ம எந்த வைதிக கர்மா பண்ணானாலும் அந்த கர்மாவில் வந்த பாவமெல்லாம் மாறுறதுக்கு தோஷங்கள்லாம் மாறுறதுக்கு அதனோட அவசானத்தில் கிருஷ்ண 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 கிருஷ்ணா அப்படின்னு 12 பிராവശ്யம் அந்த நாமத்தை சொன்னாலே அந்த பாவங்கள் அவ்வளவும் போயிடும் அப்படிங்கிறதான வைசிஷ்டியம் அந்த நாமத்துக்கு உண்டு. அதனால் அது பாக்கி வைதீகமாக பூஜை பண்ண தெரியாதவாளும் பகவத் நாமத்தை சொல்லின்னு இருந்தானாலே அதுக்கு விசேஷமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அது மாதிரி அந்த புத்திரப்பிராப்தி இல்லாதவாளும் அன்னைக்கு சந்தான கோபாலம் அது மாதிரி நிறைய ஒரு காரியங்கள்ல எல்லாம் அபிவிருத்தி வரத்துக்கும் விஜயம் கிடைக்கிறதுக்கும் ராஜகோபாலம் இந்த மாதிரி உள்ள விசேஷமான மந்திரங்களையும் ஜபம் பண்ணலாம். எல்லாரும் அந்த பகவானை
பிரார்த்தித்து அன்னைக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அனுகிரகத்துக்கு பாத்திரபூதமாகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.